கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னா நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவேன். ஒரு பெரிய வீடியோலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கண்டினியூவாக நமக்கு வந்து உங்களுக்கே தெரியும், மிஸ்டர் அண்ட் சின்னத்திரை கண்டினியூவாக தீபாவளி ஷூட்லேருந்து வரிசையாக பட்டிமன்றம் அப்படி போச்சு. சரி, உட்காந்து கொஞ்சம் கிளியராக கொடுக்கணும் அப்படின்னா எனக்கும் டைம் எடுக்கும். அதனால் நம்ம பொறுமையாக சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து திரும்ப மெயிலில் வந்து அக்கா வீடு கிடச்சிருச்சா, வீடெல்லாம் நீங்கள் மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிஷா ஃபேஷனோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நிறைய பேர் வந்து வீடு கிடைச்சிருச்சா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து சும்மா ஒரு ரேண்டமா ஒரு வீடு கிடைக்கல, பட் அது ஏன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கூட நான் ஷேர் பண்ணேன். அதுவுமே நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். பொதுவாகவே இந்த பர்சனல் விஷயம்லாம் ஷேர் பண்ண மாட்டேன். அது வீட்டுக்குள்ளே போட்டு மொக்கிடுவேன். பட் அதான் சொல்லல, ஒரு மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாதிரி கோவத்தில் வரும்ல, அப்படிதான் அந்த ஷார்ட்ஸை நான் அவங்க கூட ஷேர் பண்ணேன். என்ன அப்படின்னா, நான் சென்னை வந்து நம்ம போற ஐடியாவே கிடையாது. நம்ம திருச்சியிலேருந்து ஃபர்ஸ்ட் கலக்க போது யாரு பார்த்தீங்க அப்படின்னா அறந்தாங்கிலேருந்து நான் போயிட்டு இருந்தேன். அறந்தாங்கிலேருந்து எஸ்சிடிசி ஏறி தான் நாங்கள் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஷூட்டிங் போவோம். இது நிறைய டைம் எங்கள் டேரக்டர்ஸே வந்து எங்களை பாராட்டுவாங்க. மற்றவனா பசங்கடா, நீ பொண்ணு ஊர்லேருந்து வர்ற, வந்து கோயம்பேட்டில் கிளம்பி இங்கே வந்து ஷூட்டில் வந்து நிற்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிதான் நான் போக ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் வளர, அதுக்கப்புறம் நம்ம திருச்சியில செட்டில் ஆகிற நிலமை வந்தது. திருச்சியில இருந்து சென்னை போகிறதுக்கு பெருசாக கஷ்டமா தெரியல. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு திருச்சியிலேருந்து சென்னை போகிறதுக்கு கார் இருந்தது. நம்ம அடிக்கடி போயிட்டு வந்தோம். பாப்பாவோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய வாக்குவாதமே வீட்டில் வந்தது. என்னன்னா, சென்னையில் ஒரு வீடுன்னு ஒன்று இருந்திருந்தா பாப்பாவை சென்னையில் வச்சுட்டு இருந்திருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. வந்து போனதுனால தானே உனக்கு அந்த இஷ்யூ ஆச்சு. சென்னையில ஒரு வீடு எடுத்துக்கலாம், வாடகைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீட்டுல அம்மா அப்பா தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி ஓகேன்னு சொல்லி முத வீடு பார்க்க போனதே ஒரு பெரிய காமெடி தான். நான் போல மச்சான் மட்டும் தான் போனாங்க. அந்த வீடு மொத்தமே மச்சான் தான் பார்த்தாங்க. அப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆர்டிஸ்டுக்கு வீடு கிடையாது. இது வந்து எப்படின்னா, ஒருத்தவங்க சொன்னா பரவாயில்ல, நிறைய பேர் ஆர்டிஸ்டுக்கு வீடு கிடையாது சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. இதனால அது ஆர்டிஸ்டுக்கு வீடு கிடையாதுங்கிறாங்க. அப்புறம் என்னடா நம்ம என்னடா சயின்டிஸ்டா, நம்ம ஆர்டிஸ்ட் தான், நம்ம எங்கிட்டா வீடு கேட்கறது. சென்னையில நமக்கு பெருசா சொந்தக்காரங்களும் கிடையாது, சொல்லி வச்சு பாக்குறதுக்கும் கிடையாது. சரி ஓகேனா, ஆனா வச்சா அப்படி கிடையாது. வாரம் லீவுக்கு சென்னை போய் வீடு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாஞ்சி விஜயன் மூலமா ஒரு புரோக்கர் அண்ணா நம்பர் வாங்கி அவங்க கிட்ட பேசி ஒரு வீடு ஒண்ணு பார்த்தோம். அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இங்க இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நான் மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல கிடையாதுட்டாங்க. இதனால அநியாயமா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வீடு கிடையாதுன்னா சரி, அவங்க பார்வைக்கு நம்ம எப்படி தெரியணும்னு தெரியாது இல்ல, அடுத்தவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. அப்புறம் வந்து இன்னொருத்த ஒரு வீடு காமிச்சாங்க. அப்ப மச்சான் வந்து போய் சொன்னாங்க, நான் வரேன்னு சொல்லு அப்படின்னாங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்காது. சோ வந்து அப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் தெளிவா இருந்தேன். அப்படி போய் சொல்லக்கூடாது, ஷூட்டிங்னா சென்னை வருவேன், மத்த நேரம் நான் வீட்டுக்கு போயிருவேன், இப்படி சொல்லி தான் வீடு கேட்டேன். இப்படி சொல்லி வீடு கேட்டுமே வீடு கிடைக்கல. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து ஷரத் இருக்கான்ல, கேபி ஷரத்தை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த அபார்ட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்ப அவன்கிட்ட தான் சொன்னேன், தம்பி எனக்கு அக்காக்கு ஏதாவது வீட்டு இருந்தா பாடுறா, நீயும் இருக்க, என்ன பார்த்துப்ப. இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரிலாம் போய் சொல்லிக்கலாம், நான் வீடு பார்க்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. முதல்ல அது தப்பு, அது தவறான விஷயம், அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா தான் இருப்பேன். ஷூட்டிங்னா சென்னை வருவேன், நான் வீட்டுக்கு போயிருவேன். இப்படி சொல்லி வீடு கேட்டு எங்களுக்கு வீடே கிடைக்கல. இது வந்து பெருத்த அவமானமா இருந்தது. அப்ப வந்து நம்ம கேபி சரத்து இருக்கான்ல தம்பி, அவனை பார்க்கறதுக்காக ஒரு வேலையை அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த அபார்ட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. கேட்டட் கம்யூனிட்டியா இருந்தது. அம்மாவுமே வந்து பக்கத்துல எல்லாம் ஆள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. அதனால நான் ஷரத்துல சொல்லி வச்சேன். ஷரத்துமே வந்து அக்கா உனக்கா நான் பாக்குறேன்னு ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு அங்கேயே ஒரு வீடு ஒன்று பார்த்தான். அது மாமாவோட இது வச்சு தான், அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறதுனால நம்ம அதை வச்சு தான் அந்த வீடும் பார்த்தோம். ஆனா அவங்க கிட்ட நம்ம ஆர்டிஸ்ட்னு அப்ப சொன்னோமா அப்படிங்கிற எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் பேசினார். வீட்டுல எல்லாருக்கிட்டுமே இவர் தான் பேசுவார். என் சர்க்கிள்ல நம்பர் கொடுக்கறதுல இருந்து பேமெண்ட் இப்ப வரைக்கும் மந்த்லி ரெண்ட் வந்து இவர் தான் போடுவார். நான் வந்து என் அக்கௌண்ட் என்னோட போன்ல தான் போட மாட்டேன், அவர் தான் போடுவார் எல்லாமே. அப்படிங்கும் போது நான் அவரே எல்லாம் பண்ணிட்டு வீடு கிடைச்சிருச்சுப்பா நீ போப்பா அப்படின்னு. நான் போனதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசினாங்க. ஓ நீங்க தான் வந்திருக்கீங்களா, யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா நான் மட்டும் தான் மேடம் இருப்பேன், அப்பப்ப நான் ஊருக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னா. ஆனா ரொம்ப தங்கமான மனுஷங்களா இருந்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது, நல்ல மனுஷங்க. இது வரைக்கும் ஓப்பனா சொன்னா 2 பேரையும் நான் பார்த்தது இல்லை. அந்த சென்னை திருச்சி மாத்தி போவோம், பிள்ளைங்க வந்து அங்க இருப்பாங்க. நமக்கு ஒரு மாதிரி சொந்த வீடு மாதிரி நான் நினைச்சு அந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சோன்னே திருப்பினா அவங்க பையனுக்கு வந்து இப்ப கல்யாணம், அதனால நீங்க வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். என்னன்னா, சென்னை வந்த உடனே ஒரு நல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல, ஒரு கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா ஃப்ரெண்ட்ஸோட ஷரத், ராஜ்மோகன் அண்ணா, மாக்காப்பாவும் அங்க தான் இருக்காப்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ரோஷினி, நிறைய பேர் அங்க இருக்கும் போது நமக்கு ஒரு சேஃபா, இப்ப நம்ம தனியா இருக்கிற ஃபீலே எனக்கு இல்ல. அப்புறம் அப்ப இவங்களும் வருவாங்க, அதனால ஒரு செட் ஆயிடுச்சு. சரி நம்ம அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வீடு பார்ப்போம், கிடைக்கலன்னா நம்ம வெளில பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி இவர் பார்க்க ஆரம்பிச்சாரா, இவர்கிட்ட என்னென்ன சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது என்கிட்ட எவ்வளோ ஃபர்ஸ்ட் வந்து
ஆர்டிஸ்டுக்கு வீடு தர மாட்டேன். எனக்கு அதுக்கான காரணமே தெரியல, இப்ப வரைக்கும் தெரியல. இப்ப ஆர்டிஸ்ட் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு டிவிக்கு முன்னாடி வேலை பார்க்குறோம், ஒரு சினிமாவில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அது முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா ஒரு ஆணா அப்படிதான் வருவாங்களே ஒழிய அதை அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து நடிக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்து ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படி நடக்காது. ஏதோ எல்லா இடத்துலயுமே தவறு. ஒரு ஆபீஸ்ல இல்லையா, மற்ற கம்பெனி இல்லையா, பெரிய பெரிய இடங்கள் இல்லையா, எல்லா இடங்கள்லயுமே இருக்கும். அப்படிங்கும் போது நீங்க ஒரு குறிப்பிட்டு ஒரு வேலையை வந்து குத்தம் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த நேரத்துல ஒரு ஆள் சொல்லியிருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காதுடா, போன எல்லா இடத்துலயும் அதுதான் சொன்னீங்க நீங்க. ஆர்டிஸ்டுக்கு வெளி கிடையாதுங்க, ஆர்டிஸ்டுக்கு வெளி கிடையாதுங்க. சரி ஓகே, இது கூட நான் முதல் தடவை அவர் முன்னாடியுமே அதை கேள்விப்பட்டிருக்கேன், அதனால எனக்கு வலிக்கல. அண்ட் ரெண்டாவது ஒருத்தவங்களுக்கு வந்து வீடெல்லாம் இருக்கு. நான் வந்து அந்த அவங்க ஓனர் நம்பர் என்ன கொடுத்துட்டாங்க. நான் போன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கிறேன், இல்லம்மா முஸ்லீமுக்கு வீடு தர மாட்டோம், என்ன காரணம்னா நிறைய நான்வெஜ் சமைப்பீங்க, பின்ன நீங்களாம் நம்ம மோந்து பார்ப்பாங்களா, எல்லாரும் தானே சாப்பிடுறோம், நாங்களும் தானே சாப்பிடுறோம். எனக்கு இது ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு என்னன்னா, நான் இது வரைக்கும் என் லைஃப்ல வந்து நான் வந்து நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். யாருக்கிட்டனா முஸ்லீம் பீப்புள் தான் நான் திட்டே வாங்குவேன். நீ எல்லாம் ஒரு முஸ்லீமான என்ன திட்டுவாங்க. வெளியில சரி வீட்டுக்குள்ளேயும் சரி, நான் அந்த கேஸ்ட் அப்படிலாம் யோசிக்கிற ஆள் கிடையாது. இந்த மண்டையில் அது ஏறவே ஏறாது. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒரே மாதிரி தான், எல்லாம் ஒரே பீப்புள் தான். எங்க வீட்டில் அதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மனிதனுக்கு மரியாதை கொடுக்கணும், மதத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது சொல்லி வளர்த்ததுனாலே என்னவோ நான் என்ன கம்யூனிட்டிங்கிறதே எனக்கு தெரியாது. நான் எல்லாரும் மாதிரி ஒரு பொண்ணு, எல்லாரும் மாதிரி ஒரு காமனான ஒரு பொண்ணு, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி எடுத்தோன்னே அந்த வார்த்தை சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருந்தது. ஏன் முஸ்லீமுக்கு வீடு தர மாட்டீங்க, ஏன் தர மாட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு அவங்க பதிலாம் சொல்லலேன்ட்டேன். பட் முஸ்லீமுக்கு வீடு கிடையாதுட்டாங்க. இது ஒரு பெரிய அவமானம். இதே நான் வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டேன், என்ன எப்படி பண்றாங்கன்னு. இதுக்கு நடுவில் என்ன நெருக்கடினா, நான் வீடு காலி பண்ணி ஆகணும், நான் உடனே வீடு காலி பண்ண ஆகணும். ஸோ உடனே வீடு காலி பண்ணணும் அப்படிங்கும் போது ஒரு ப்ரெஷர் என் மண்டையில் ஏற ஆரம்பிச்சது. நம்ம உடனே வீடு பார்க்கணும். இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள 2-3 பேர் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதுல ஒருத்தவங்க மட்டும் வந்து கீழே ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வீடு காலி ஆகுதுமா, உனக்காக நான் பேசுறேன், ஏன்னா நீ எவ்வளவு நல்ல பொண்ணு, வரதும் தெரியாது போறதும் தெரியாது. எங்க அபார்ட்மெண்ட்ல வாட்ச்மேன் என்னாலே சொல்லுவார், இந்த வாடகை நீ தண்டமா கொடுக்குறடா, வர்றதே 4 நாள் தாண்டா அப்படின்லாம் சொல்லுவாரு. ரொம்ப பாசமா இருப்பாங்க அந்த அண்ணாலாம். அப்போ வந்து அந்த அக்கா சொன்னாங்க, நான் உனக்காக ஒரு வீட்டுல பேசுறேன், அந்த வீடு இப்போ காலியாகுதுனாங்க. பட் அவங்க வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களாம் ஆர்டிஸ்ட், வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்களோ என்னோட எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு. எப்படி உங்களால வந்து ஒருத்தவங்களை வந்து அவ்வளோ ஈஸியா குறை சொல்ல முடியுது? இந்த உலகத்துல வந்து சச்சனை சொல்ல முடிகிற ஒரு விஷயம் வந்து குறை மட்டும்தான் இல்ல, யாரை வேணாலும் குறை சொல்லலாம், யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன திரும்பி நாங்கள் கேட்க முடியாது இல்ல, அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் கேட்பேன், பச்சை கேட்பேன், நான்லாம் என் புருஷன் மாமியார் மாமனார் கூப்பிட்டு வந்து கேட்பேன். ஸோ அதனால அவங்க சொன்னோன்னா அந்த அக்காவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பட் அவங்க என்கிட்ட உடனே சொல்லாம 2 நாள் கழிச்சு சொன்னாங்க, நிஷா அவங்களுக்காக நான் கேட்டேன், பட் அவங்க இந்த வார்த்தை சொன்ன கோவம் வந்துருச்சு அப்படின்னாங்க. பரவாயில்ல விடுங்கக்கா, எப்பவுமே வந்து மற்றவங்களை கொஞ்சம் நாகரிகமா திட்டுவாங்க, ஆர்டிஸ்ட்டை கொஞ்சம் நல்லா திட்டுவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து வந்துட்டேன். அந்த அபார்ட்மெண்ட்ல பார்க்க வேணாம் அப்படின்ட்டு வெளியில வந்து மிஸ்டர் சின்னத்திரியில வைஷாலியோட அம்மாட்ட நம்பர் வாங்கி அவருடைய அபார்ட்மெண்ட்ல பார்க்க ஆரம்பிச்சோம். இப்படி நிறைய, அதாவது என் லைஃப்ல நான் ஃபோன் பண்ணாத ஆளே கிடையாது. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இங்க வீடு இருக்கா, அங்க வீடு இருக்கா. இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து போற ஐடியா இல்லை, ஏன்னா நம்ம கம்யூனிட்டி உள்ளே இருந்துப்போம், அப்பதான் சேஃபா இருக்கும்னா அப்படி பிளான் பண்ணோம். யாருக்கிட்டாலும் ஆர்டிஸ்டிக் விடல. மற்ற சென்னையில நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, பாவம் அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அப்படியே கொஞ்சமா போகும்போது கம்ப்ளீட்டா நமக்கு வீடு கிடைக்கல அப்படின்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓனர்ட்டே பேச ஆரம்பிச்சோம். ஒரு 3 மந்த் எங்களுக்கு டைம் கொடுங்க, இப்போ வரைக்கும் சோ ஸ்வீட், தேங்க்யூ. உங்க நான் இருக்கிற வீட்டோட ஓனருக்கு மட்டும்தான் நன்றி சொல்லுவேன், வேற எவனுக்கும் நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த 3 மந்த் அவங்க எடுத்துக்க சொல்லியிருக்காங்க எங்களை, நீங்க பொறுமையா பார்த்துட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து நீங்க நிறைய பேர் வந்து நான் வீடியோ போட்டாலும் அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்தேன் உட்காந்து, அக்கா நீங்க சொந்த வீடு வாங்குவீங்க, கண்டிப்பா வாங்குவீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. இப்போ நாங்களுமே அறந்தாங்கில வந்து வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கோம். இப்போ நான் அங்கேயுமே சரி இங்கேயுமே சரி, நம்ம வந்து என்ன காஸ்ட்ல வாடகைக்கு வர்றாங்க, அவங்க வந்து என்ன மாதிரியான கம்யூனிட்டி, இதெல்லாம் நாங்கள் கேட்கவே மாட்டோம். அவங்க நல்ல ஃபேமிலியா, அவங்க வந்திருந்தாங்கன்னா நமக்கு சேலரி கொடுப்பாங்களா, நம்ம கரெக்டாக வந்துருமா வாடகை, இது மட்டும் தான் யோசிப்பேன் ஒழிய அவங்க வீட்டு கதவை திறந்து உள்ள யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் இதுக்கு எட்டி பார்த்தது கிடையாது. அந்த நாகரிகத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இனி சென்னையில் யாராவது ஆர்டிஸ்ட் வீடு கேட்டாங்களா, இல்லை மற்ற கிறிஸ்டினோ இந்துவோ முஸ்லீம் யார் வீடு கேட்டாலும் மனுஷங்களா பார்த்து வீடு கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த மதம் பார்த்து வீடு கொடுக்குறதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அது ரொம்ப தவறான செயல். நீங்க வந்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற சமூகமும் அதே மாதிரி வரும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்கல. ஸோ அதனால நான் பர்சனலாக இது வந்து என்னோட சேனல் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப பர்சனலாக இதை எடுத்து வைக்கிறேன். அண்ட் உங்களுக்குமே உங்க பர்சனல் தாட் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நல்ல விஷயமா இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த மதம் பார்த்து இப்போ நீங்கள் என்ன ஆர்டிஸ்டா இருக்கீங்களா, உங்களை பார்க்க யாரெல்லாம் வருவோம், ஏங்க என்ன பார்க்க என் புருஷனே வர பார்க்காதீங்க, அவரே இங்கே தான் இருப்பாரு, நான் தான் அவரை பார்க்க அங்கேருந்து இங்கே வருவேன். ஸோ இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை சிரிச்சுட்டு சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருந்தது. அது எப்படி ஒரு பொண்ணு அப்படின்னோடனே ஈஸியா குறை சொல்லக்கூடிய அந்த சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா என்ன
குறை சொன்னாலும் அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய தைரியம் திராணி என்கிட்ட நிறைய இருக்கு. நீங்க எவ்வளவு கள்ளத்தீ போட்டாலும் சூப்பரா எடுத்து கேட்ச் பண்ணி என் வாழ்க்கையை நான் போயிட்டே தான் இருப்பேன். பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அக்கா நீங்க ஓன் ஹவுஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதுக்கான ஒரு சின்ன அப்டேட்டா கூட நீங்க எடுத்துக்கோங்க. வீடு காலி பண்ண சொல்லும் போது ஓன் ஹவுஸ் வாங்குற ஐடியா கிடையாது. உங்க கூட வீடியோ போடும் போதெல்லாம் ஓன் ஹவுஸ், ஏன்னா நீங்க நம்ம ஓடுற ஓட்டமும் நம்ம சம்பாத்தியமும் சென்னையில வீடு வாங்குற அளவுக்குலாம் அதெல்லாம் இல்லை. இப்ப நம்ம திருச்சியில ஓகே, அது ஏதோ முன்னாடி இடம் வாங்கி போட்டோம், அப்புறம் நம்ம ஜுவல்லாம் வச்சு ஓன் பண்ணி நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம், அவ்வளவுதான். இதுவே வந்து உங்களுக்கு தெரியும், வீடியோ போடும்போது நான் வந்து இது வந்து என்னோட பல வருஷ கனவு. இது வந்து என் அப்பாவோட கனவு. என் அப்பா வந்து நான் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும். பிகாஸ் நான் பிறந்ததுலேருந்தே சொந்த வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு ரெண்டல்ல இருந்தப்போ அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த உலகத்துல நான் யார் கனவை நிறைவேற்றணும் இல்லையோ, நான் என் அப்பாவோட கனவை சாகுற வரைக்கும் நிறைவேற்றிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிதான் என் அப்பாவுடைய ஆசை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் அப்பா தான் நான் தான் என் அப்பா, அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மாவுக்கு வந்து என்னன்னா ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி உன்னை வந்து வீட்டை விட்டு வீடு காலி பண்ணி சொன்னதுக்கப்புறம் உனக்கு வீடே கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய ஒரு டிப்ரெஷன் மைண்ட் வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மாட்ட கேட்டேன், என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னா, அம்மா தான் வந்து சென்னையில் ஒரு வீடு வாங்கு, நீ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் சிங்கிள் பெட்ரூம் இருந்தால் கூட ஓகே, நீ ஒரு ஆள் தானே, நீ வாங்கு, ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது கடன் வாங்கினா கூட நம்ம பார்த்துக்கலாம், டோன்ட் வெரி, நான் இருக்கேன், அம்மா இருக்கேன். இப்போ எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பலம் இருக்குன்னா அம்மா அப்பா மச்சான் 3 பேர் இருக்காங்க. எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அண்ட் எல்லாருமே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த 3 பேரை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, நான் சப்போஸ் பின்னாடி முடியல அப்படின்னா கூட அவங்களே அதை தாங்கி பிடிக்கணும். அதனால அவங்க கிளியராக இருந்தால் நான் கிளியராக இருப்பேன். அப்போ மச்சான் என்ன சொன்னாங்கன்னா, வாங்கு பார்த்துக்கலாம்னாங்க. அம்மாவும் வாங்கு பார்த்துக்கலாம்னாங்க. நீங்களும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சென்னையில் ஒரு சொந்த வீடு வாங்குங்க அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் எல்லாருடைய வார்த்தையும் பழிக்கிற மாதிரி இப்போதான் வந்து நான் இருக்கிற இடத்துல ஒரு வீடு வந்திருக்கு, பார்த்துருக்கோம். இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல, ரேட் வைஸ் அதெல்லாம் எதுவும் பேசலை, பேசிகிட்டு இருக்காங்க. அம்மாவும் மச்சானும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சப்போஸ் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நிறைய பேரோட வார்த்தை, இந்த வார்த்தைக்கு வந்து உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க எப்போவுமே. அந்த வார்த்தையினுடைய உயிர் தான் என் வாழ்க்கையில் எப்போவுமே நடமாடிக்கிட்டு இருக்குன்னு நினைப்பேன். ஸோ அதனால் இதே மாதிரி எல்லாருக்குமே நல்ல நல்ல வார்த்தைகளை பகிர்ந்துக்கங்க, லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. யார் வீடு கேட்டு வந்தாலும் தயவு செஞ்சு அவங்களுடைய ஜாதி மதம் குளம் மூத்திரம் அதெல்லாம் கேட்காம அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதா, அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீடு கொடுங்க. அண்ட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் கேட்டதுக்கு இது ஒரு கிளியரான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு வீடு கிடைக்கல, உண்மைதான். அவங்க சொன்ன வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நான் முஸ்லீமாக இருக்கிறதுனால வீடு கொடுக்கல, அண்ட் ஆர்டிஸ்ட் வீடு கொடுக்கல, இது 2 தான் அவங்க சொன்னாங்க. எனக்கு யாரும் வீடு தர வேணாம், நானே வீடு வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.